அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்.
மலையாள தேசமாடி அங்காளம்மா பழநாடி நல்லா நாடி கண்ணி பழநாடி நல்லா நாடி நல்லா அங்காளம்மா எங்க கூட்டாண்டவர் அம்மா சூப்பரான பேர் உம்மால டான்ஸ்னா தான் டான்ஸ் உம்மால அந்தர் பட்டினி உம்மால இதுதான் டான்ஸ்னா உம்மால சூப்பர் எத்தனை உம்மால புது மாடல் என்ன எங்க அம்மால நீ இழுக்கிற புது மாடல் இப்ப டென்ட்ல போய் புரியல எவனா சண்டை வந்தாலும் கூட பாரு 2024 போடா வாடலாம் கேட்க தேக்குது அதெல்லாம் மறைஞ்சு போச்சு இப்ப 8 மணியா கேட்டான் உம்மால என்ன உம்மால புது மாடல் போய் இன்னொரு முறை உம்மால நீ கூப்பிட்ட உப்பனை இழுப்ப ஈசுமோ சும்மா தான் வெறுப்பா உட்காந்துக்கிறான் ஈசுமோ அவனாவது ஜாலியா இருக்கட்டும் நான் என்ன பண்றது நான் சொல்ல முடியும் என்ன பந்தியா அண்ணா போயினே கேவலமெல்லாம் பேசாதடா கிளம்பு காத்து வரட்டும் என்ன கிளம்பு செவரு உம்மால வச்சு செய்வேன் நான் வைக்காதவே செய்வேன் நாளை வேற லவ்லு ஐயா வரங்க பாப்பா ஐயோ என்னம்மா அதுங்காட்டிமா நில்லு என்னாச்சு அங்க பாருங்க பணங்காரம் ஐயோ இங்க வச்சு பணங்காரமா ஓ மை காட் காலம் மாறிச்சுடா வைக்கிற பந்த காலண்டா காலம் மாறிச்சுடா 2024 பணத்துக்கு கால் முளைத்திருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும் வரும் புரியல அது பாத்ரூம் குளத்துக்கா போயிருக்கும் வரும் யாரு பணம் ஆமா என்னடா என்னதான் சொல்ற ஏன்னா பணம் எப்படி பாத்ரூம் போகும் நோட்ல யாருக்கு காந்தி தாத்தா அவருக்கு வராதாண்ணா எவ்வளவு நாள் அடிக்கி நிற்பாரு போயிருப்பாரு வருவார் விவசாயி போச்சுலாம் மெதுவாக வருவார் ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் வந்து என்கிட்ட அழுகுறாரு உங்களுக்கெல்லாம் நான் நல்லது பண்ணட்டா சுதந்திரம் வாங்கி தந்தனா டே தூக்கம் கிடையாதுடா சாப்பாடு கிடையாதுடா சொக்கா கூட நான் போடலடா டே உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்துறேன் அந்த ரூபாய் நோட்டில் போட்டா போடல நான் இதுனாடா உங்களுக்கு கேட்கனாடா ஏண்டா போட்டீங்க எனக்குமே ஓய்ச்சாவில் போகிறாங்கடா அசிங்கமாக்குறா எனக்கு நானே சரக்கு அடிக்கிறாளடா எங்கள் அண்ணன் வச்சு நீ எண்ணிக்கிறானுங்கடா அது இல்லாத கோயில் ஊட்டியில் போட்டு காற்று வராமல் இருக்கிறான்டா அது இல்லாத பொம்பளைலாம் தூக்கி இங்கே வச்சுக்கிறாங்க அப்படின்னு 500 யாரு காந்தி தாத்தா அந்த நோட்டே சேலையில் கீஞ்சி போச்சு ஏன் செல்லல அவர் ஐதாருல நோட்டு நஞ்சு சா கீஞ்சிச்சு கொஞ்சம் ஏமாந்தா எருவ மாடு ஏறப்புறம் ஓட்டுதுன்னு ஓட்ட சொல்லாது ஓட்டாதா இவ்வளவு லென்த்தா பேசணும்னா இந்த கம்பி கட்டுறக்கு அதெல்லாம் சொல்றேன்னா கம்பி கட்டாம டேங்க் கட்ட முடியும் நீ தானே எடுத்துக்கிற நீதான் எப்பா இவன் ஆளை பார்த்தா பிடிக்கிறா ஆனா சீடு சவுந்துலான்னு நினைக்கிறேன் கரெக்டா கண்டுபிடிச்சிக்கிறான் நான் எத்துன்னு ஆமா எங்கிட்டமா இருக்குதுவா அந்த திருட்டு வேலை திருட்டு இல்லம்மா
திருட்டு இல்லை அது அப்படி சும்மா எடுத்து வச்சேன். சும்மா என்ன எடுக்கிறது? காத்துல அச்சு மூட போகுது. ரொம்ப 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 காத்துல அடிக்குது. சரி வா, காத்துல அடிக்குதோ கீத்துல அடிக்குதோ ஏதோ வித்தா கோட்டை காசுன்னு பார்த்தோம் போச்சு. ஐயா, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் மட்டும் வாழலாம். அப்பா வாழவே கூடாது. நெஞ்சம் பொறுக்கவில்லையே, நெஞ்சு பொறுக்காதுன்னு இந்த கொஞ்சம் நிலக்கட்ட மனிதர் பார்க்கையில எனக்கு நெஞ்சம் பொறுக்கவில்லையே. எனக்கு நெஞ்சு பொறுக்கலாம் உனக்கு? எனக்கு இல்லையே. சரி விடு. போடு போடுறா. ஆமா இல்ல ஆமா பாய்க்கல துட்டு தரமா. நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா துட்டு தருவேன். கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா துட்டு தருவேன். ஆ சரி, நான் கேட்கற பதில் சொல்றியா? சொல்லுப்பா. சரி, ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்து? மொட்டையா உனக்கு? ஆமா, முடிய வரல. நான் அன்னாடி இளநீர் சாப்பிடுவேனா, அது வைக்கு மாரி ஆயிடுச்சு. அதுதான் அதிகமா இளநீர் சாப்பிடுவோம். ஐயோ, என்னடா பைத்தியக்காரியா ஆகிடுவியா? ஐயோ, மென்டலாவே ஆகிடு. குத்திக்கிட்டா. நீ குத்திக்காத, வேலைக்காரன் நான். ஓ சாரி, இல்லம்மா சாரி சாரி. சொல்லுமா, தப்பா நினைக்காத. உன்னை ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொன்னா உனக்கு துட்டு உனக்கு. கேள்வியா? இல்ல எனக்கு. ஆமா, கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்ல நான் எழுப்பட்டுமா? இப்ப நான் எழுப்புகிறேன், முடியல நீ எழுப்பு. கேள்வி சரி, ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்து போவ? சைக்கிள்னா மிதி வண்டி. வந்தேன்டா பால்காரே, அடடா பசு மாட்டை கட்டி கறக்க போறேன். ஒன்னும் கறக்கவே மாட்டுல. ஒரு சைக்கிள்ல எத்தனை பேர் நீ ஏத்து போவ? 4 பேர். 4 பேர். ஆமா, 4 பேர். உன் சாமாத்தியம் 4 பேர் ஏத்துவேன். ஆமாவா? பைக்கில் கூட 10 பேர் ஏத்துவான், 15 பேர் ஏத்துவான். அவன் சாமாத்தியம். ஆனா அதே சைக்கிள்ல நான் எத்தனை பேர் ஏத்தும் தெரியுமா? எத்தனை பேரு? உன் மேல 19 பேரை ஏத்துவேன் நான் ஒரு சைக்கிள். மேல விட்டேன்னு 19 பேர் நான் ஏத்துவேன். ஆனா நாளைக்கு தெரிஞ்சு நீ அவன் ஏத்துக்கிறானோ? ஏண்டா ஒரு பொய் சொன்னாலே பொருந்துற மாதிரி சொல்லு. உண்மையை சொல்றேன். சரி சொல்லு. கணக்கு சைக்கிள் ஓட்டி மோத்த நான் ஒரு ஆள். கணக்கு கொஞ்சம் கரெக்டா வரணும்ப்பா. அதெல்லாம் வருமா? என்கிட்ட வருமா? சைக்கிள் ஓட்டி மோத்த நான் ஒரு ஆள். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமாப்பா? அப்பாவா? நான் உங்க அம்மால வச்சிருந்தேன்னா அப்பான்றா. ஓயால கூட வச்சு உங்க அம்மால வச்சுக்க மாட்டேன். ஐயா ஐயா சொல்லு. சந்தோஷமா சிரிக்கிறாங்க. மூடு. சொல்லுப்பா. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதான் எதுல சொல்லு. சைக்கிள் ஓட்டி மாத்த நான் ஒரு ஆள். நீ ஒண்ணா? நீ கூட கணக்கா? ஆமா, பின்ன நான் இல்லாதவா? சரி சரி. உன்னை எத்தனை பேர் ஏத்தணும்? இன்னும் 18 பேர். இன்னும் 18 பேரை ஏத்தணும். ஐயோ, நான் வலிது ஆள் விட்டேன். அடாடா, நடிக்கட்டா நீ. அதனால தான் சிவாஜி சேர்த்துட்டாரு. ஓ, முன்வீல்ல காத்துக்குதான்னு பாக்குறேன். வீலெல்லாம் அப்படிதான் பிடிப்பேன். நாங்க எப்பவுமே முன்வீல்ல பார்க்க மாட்டோம், பின்வீல்ல தான் பார்ப்போம். காத்துக்குதா இல்லையா? சரி, சைக்கிள் ஓட்டி மாத்த நான் வரேன். சைக்கிளுக்கு இது பெல்ல காணோம். பெல்லு தானே? என் சீட்டுங்க உட்காந்துங்க, இது அடிக்கிறியா? கணக்கு அடிக்கும். கேளு, சீட்டுங்க உட்காந்துக்கிட்டே கணக்கன்னு அடிக்கணும். வெளியே சொல்றேன். சரி, சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். நீ ஒண்ணு. உன்னை எத்தனை பேர்? 18 பேர் வரணும். இன்னும் 18 பேரை ஏத்தணும். ஆமா, முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9, 9 18. என்ன ஒரு சேர்த்தா 19. மேல 19 பேர் ஏத்தி ஏத்துடா டேய். காலைல எத்தனை பேர் ஏத்தணும்? மேல பட சொல்லியா? அச்சிக்லேரு. பாவத்து போல ராஜா. ஏன் அந்த வேலை? நான் என்ன சொல்றேன், நான் வடக்கத்தோட பேசணும், புரியுதா? நாக்கு அடிக்கணும். வேற முடியா போறம்போ நான் உண்மையிலே புறமுகத்தாங்கிறேன் தெரியுமா? என்ன எவனும் கேள்வி கேட்க முடியாது. எவனா சண்டை போட்டானா எதுவும் இன்னொரு ஊர்ல கட்டிக்குவேன். யார் எவனும் கட்ட முடியாது, பட்டாளகுரம் கட்ட முடியாது. கார்மீன் அங்கே தான் கிடக்கும். ஐயா வரங்க, ரொம்ப நன்றி. இன்னொரு முறை வாய்ப்பு அப்படி கொடுங்க. துட்டு வேணவா? ஆமா இல்ல, ஓ நாளும் நீ தான் வந்துடுற, நானும் தான் விட்டுறேன். அப்படியே எத்து போனா கூட நல்லா தான் இருக்கும். ரொம்ப விட்டுற. நீ என்ன பண்றது? பொண்ணுமா? ஆமா, பொண்ணி கொடுங்க. எனக்கு டைம் ஆகுது, நான் ப்ரோக்ராம் போகணும். எதுவுமே வரல எனக்கு. சரி வீடு. அன்பு சால உலக பெருங்குடி மக்களுக்கும் அரச உலக வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். என்னங்க
அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை